தேசத்தை பாதுகாக்க 1,40,00,000க்கும் மேற்பட்ட ஈரானியர்களும் உயிர் தியாகம் செய்யவும் தயாராக உள்ளனர் என்று அந்நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெசக்சியான் தெரிவித்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு நாகரிகமே அழிந்துவிடும், அது மீண்டும் ஒருபோதும் மீண்டு வராது என்று டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டல் உலக நாடுகள் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா அணு ஆயுத தாக்குதலை நடத்த திட்டமிடுகிறதா என்ற அச்சம் பரவி வரும் நிலையில் அது குறித்து வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் நிபந்தனையை ஈரான் ஏற்க மறுத்த நிலையில் ட்ரம்ப் விதித்திருந்த 10 நாள் கெடு நேற்றுடன் முடிவடைந்தது. இந்த கெடு முடிவடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக ஈரானின் பொருளாதார முதுகெலும்பாக கருதப்படும் கார்க் தீவு எண்ணெய் முனையம் மற்றும் இராணுவ இலக்குகள் மீது அமெரிக்க படைகள் அதிரடி வான்வழி தாக்குதலை நடத்தின. இதில் ஈரானின் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் இராணுவ கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று காலை கார்க் தீவு பகுதியில் பலமான வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 90% கார்க் தீவு ஊடாகவே நடைபெறுகின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக திறக்க தவறினால் அந்த தீவை அழிப்போம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு முழு நாகரீகமே அழியப் போகிறது, அது மீண்டும் ஒருபோதும் உயிர் பெறாது. இது நிகழ வேண்டும் என நான் விரும்பவில்லை என்றாலும் அநேகமாக அதுதான் நடக்கும். 47 ஆண்டு காலமாக நீடித்து வந்த மிரட்டி பறித்தல், ஊழல், கொலைகள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வரும். ஈரானின் மகத்தான மக்களுக்கு இறைவன் அருள் புரிவானாக என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ட்ரம்பின் பதிவை தொடர்ந்து ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், ஈரான் தனது போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அமெரிக்காவிடம் இருக்கும் இதுவரை பயன்படுத்தாத சில ஆயுதங்களை ஜனாதிபதி பயன்படுத்த தயங்க மாட்டார் என்று எச்சரித்தார். இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்கள் என்று அவர் குறிப்பிட்டது 1945க்கு பிறகு எங்கும் பயன்படுத்தப்படாத அணு ஆயுதங்களைத்தான் என்று சமூக வலைதளங்களில் விவாதங்கள் வெடித்தன. துணை ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் அணுவாயுத தாக்குதலை குறிப்பதாக தகவல்கள் பரவியதை தொடர்ந்து வெள்ளை மாளிகை உடனடியாக ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது. துணை ஜனாதிபதி கூறியதில் அணு ஆயுத குறிப்புகள் எதுவும் இல்லை, இதை சொல்பவர்கள் முழு முட்டாள்கள் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இருப்பினும் ஒரே இரவில் ஈரானிய வரைபடத்தில் இருந்து நீக்க முடியும் என்ற ட்ரம்பின் தொடர் பேச்சுக்கள் அவரது ஆலோசகர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக த கார்டியன் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் மக்கள் ரயில்களையும் ரயில் பாதைகளையும் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று, அவற்றை பயன்படுத்தினால் அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் எனவும் இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவம் நேற்று தனது எக்ஸ் தளத்தில் பாரசீக மொழியில் வெளியிட்ட அறிவிப்பில், உங்கள் பாதுகாப்பிற்காக இப்போதிலிருந்தே ஈரான் நேரப்படி இரவு 9 மணி, இலங்கை நேரப்படி இரவு 11 மணி வரை ஈரான் முழுவதும் ரயில்களை பயன்படுத்துவதையும் பயணம் செய்வதையும் தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரயில்களிலும் ரயில் பாதைகளுக்கு அருகிலும் நீங்கள் இருப்பது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் குறிப்பிட்ட பிராந்தியங்களோ அல்லது ரயில் பாதைகளோ குறிப்பிடப்படவில்லை. எனவே ஈரான் முழுவதும் மக்களிடம் அச்சம் எழுந்துள்ளது. இருப்பினும் இந்த எச்சரிக்கை குறித்து ஈரான் அதிகாரிகளிடமிருந்து உடனடியாக எந்த பதிலும் வரவில்லை. இதேவேளை தேசத்தை பாதுகாக்க 1,40,00,000க்கும் மேற்பட்ட ஈரானியர்களும் உயிர் தியாகம் செய்யவும் தயாராக உள்ளனர் என்று அந்நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெசக்சியான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஈரானை பாதுகாக்க தங்கள் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக இந்த கணம் வரை 1.4 கோடிக்கும் அதிகமான பெருமை மிக்க ஈரானியர்கள் பதிவு செய்துள்ளனர். நானும் ஈரானுக்காக உயிர் தியாகம் செய்ய எந்த காலத்திலும் தயாராக இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பது உட்பட 15 அம்ச திட்டங்களை கடந்த மார்ச் 26ஆம் தேதி ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்தார். இந்த 15 அம்ச திட்டங்களை ஏற்று
ஒப்பந்தம் மேற்கொள்ள ஈரானுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த அழைப்பை ஈரான் நிராகரித்த நிலையில் நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப், ஈரானுக்கான காலக்கெடு அமெரிக்க நேரப்படி நேற்று இரவு 8 மணிக்குள் முடிவடைகின்றது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அதற்கு பிறகு அவர்களுக்கு பாலங்கள் ஏதும் இருக்காது, மின் நிலையங்கள் ஏதும் இருக்காது, கற்காலம் போன்ற நிலைதான் இருக்கும். முழு நாடும் ஒரு இரவில் அழிக்கப்படக்கூடும். அந்த இரவு இன்று இரவாகவும் இருக்கக்கூடும் என்று எச்சரித்திருந்தார். பிராந்தியத்தில் நிலவி வரும் தற்போதைய பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் குவைத் உள்துறை அமைச்சு அவசரகால முன்னெச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் புதன்கிழமை அதிகாலை 6 மணி வரை பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் அனைவரும் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மிகவும் அத்தியாவசியமான காரணங்களுக்காக அன்றி மற்ற நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் பாதுகாப்பு படையினரின் அவசரகால நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் ஏற்படக்கூடிய அவசர நிலைகளை சமாளிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவி வரும் தற்போதைய பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் குவைத் உள்துறை அமைச்சு அவசரகால முன்னெச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய உள்ளூர் நேரத்தின்படி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் புதன்கிழமை அதிகாலை 6 மணி வரை பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் அனைவரும் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மிகவும் அத்தியாவசியமான காரணங்களுக்காக அன்றி மற்ற நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் பாதுகாப்பு படையினரின் அவசரகால நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் ஏற்படக்கூடிய அவசர நிலைகளை சமாளிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்கவும் நிரந்தர அமைதியை ஏற்படுத்தவும் பாகிஸ்தான் முன்னெடுத்து வரும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள காலக்கெடுவை மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்குமாறு தாம் பகிரங்க வேண்டுகோள் விடுத்துள்ளதாக பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். ராஜதந்திர முயற்சிகள் முழுமையான பலனை தர இந்த கால அவகாசம் அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நல்லெண்ண சைகையாக அடுத்த 2 வாரங்களுக்கு ஹோர்முஸ் நீர்நிலையை கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிடுமாறு ஈரானிய தலைவர்களிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிராந்தியத்தின் நீண்டகால ஸ்திரத்தன்மையை கருத்தில் கொண்டு போரில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் அடுத்த 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் மிகவும் வலுவாகவும் நம்பிக்கையூட்டும் வகையிலும் முன்னேறி வருவதாக குறிப்பிட்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் மிக விரைவில் இதற்கான சாதகமான முடிவுகள் எட்டப்படும் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த சமாதான முயற்சிகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்சியான் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களின் ஒத்துழைப்பையும் அவர் கோரியுள்ளார்.